ஆப்பிள எப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். பொதுவா இந்த மாரி ஆப்பிள் வாங்குறப்போ, ஒரு சில ஆப்பிள்ல ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர எடுத்துட்டு அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த ஸ்டிக்கர் நீங்க எடுத்துட்டாலுமே கூட, அந்த ஸ்டிக்கரோட பசை வந்து இந்த தோல்ல இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஆப்பிள்லலாம் பார்த்தீங்கன்னா, வேக்ஸ் இருக்கும். இது மேல வந்து ஒரு வேக்ஸ் இருக்கும். ஆர்ட்டிஃபிஷியலா சில வேக்ஸ் போடுறாங்க. ஸோ, அதனால அந்த வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்க சில பேர் சொரண்டிட்டு கழுவிட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து சுடுதண்ணீல போட்டு அத நல்லா கழுவிட்டு சாப்பிடுவாங்க. என்னதான் பண்ணாலும் சரி, இதில கொஞ்சம் வேக்ஸ் இருக்க தான் செய்யுது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தோல நம்ம எடுத்துட்டு சாப்பிடுறதே நல்லது அப்படின்னு தோணுது. இப்ப நான் உங்களுக்கு இதில வேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். இப்ப பாருங்க சொரண்டுறேன். தெரியுதுங்களா? எவ்வளோ வேக்ஸ் இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ வேக்ஸ் இருந்தா, எவ்வளோ நேரம் சொரண்டிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க? கை ஃபுல்லா வேக்ஸ் தான். ஸோ, அதனால எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தோல எடுத்துட்டு சாப்பிடுறதே நல்லது அப்படின்னு தோணுது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப் போறேன். இந்த ஆப்பிள்குள்ள இருக்கக்கூடிய விதைய தெரியாத்தனமா கூட நீங்க சாப்பிட்றாதீங்க. அந்த விதை ரொம்ப ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. அந்த விதையில வந்து பார்த்தீங்கன்னா, அமிக்டலின் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. அந்த அமிக்டலின் காம்பவுண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, சுகர் பிளஸ் சயனைடு இது 2ம் சேர்ந்தது தான் அந்த அமிக்டலின் காம்பவுண்ட். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆப்பிள சில பேர் அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்கல்ல. சாப்பிடுறப்போ அந்த விதைய கடிச்சிருவாங்க. தெரியாதனமா கடிச்சிட்டு அப்படியே உள்ள முழுங்கிடுவாங்க. இந்த விதை என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம வயித்துக்குள்ள போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய நொதிகளோட சேர்ந்து ஹைட்ரஜன் சயனைடா அது ஃபார்ம் ஆகுது. அது ரொம்ப ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. அதனால ஆப்பிள்ல இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துட்டு சாப்பிடுங்க. பாய்.